chapter 1 verses 8 to 21. தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் சபையாராகிய நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தை பானத்தை குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றார். அப்பொழுது பிரதானிகளின் தலைவராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரை கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் கொடுத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். அவர் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தார். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாய் சரீர புஷ்டி காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தை, அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தை நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தார். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேற்ற போது பிரதானிகளின் தலைவர் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டார். ராஜா அவர்களோடு பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தார். ஆமென். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற, தியானிக்க போகிற சத்தியம் இன்றிலிருந்து காட்பாடியில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக நான் 10 மடங்கு சமர்த்தனாக, 10 மடங்கு சிறந்தவனாக விளங்குவேன். இன்று முதல்
காட்பாடியில் உள்ள மற்ற மக்களுக்கு முன்பாக நான் 10 மடங்கு சமர்த்தனாக 10 மடங்கு சிறந்தவனாக விளங்குவது எப்படி என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். God wants you to become 10 times better. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் அதுவாய் இருக்கிறது. தானியேலை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல இந்த ஆலயத்துக்கு வருகிற அனைவரும் 10 மடங்கு மேன்மையானவர்களாக, 10 மடங்கு சமர்த்தவர்களாக, 10 மடங்கு சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்று ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாரோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக, சிறந்தவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக கண்டார். கர்த்தருடைய நீங்கள் 10 மடங்கு சமர்த்தராக, மேலானவர்களாக விளங்க வேண்டும் என்பது தேவாதி தேவனுடைய எதிர்பார்ப்பு. அன்பானவர்களே, இது சாத்தியமா? Is it possible? சாத்தியம் இல்லாததை பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒருபோதும் சொல்வது இல்லை. 20ஆம் இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. அவர்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக கண்டார். யாரை கண்டார்? தானியேலை கண்டார், அனனியாவை கண்டார், மீஷாவேலை கண்டார், அசரியாவை கண்டார். இவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் காட்பாடியில உன்னை சிறந்தவனாக, சமர்த்தனாக வைக்க விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நீ 10 மடங்கு சமர்த்தனாக, 10 மடங்கு சிறந்தவனாக நீ விளங்கணும்னா தானியேலை போல நீங்கள் தானியேலை போல, அது மாத்திரமல்ல, தானியேலை போல, அனனியாவை போல, மீஷாவேலை போல, அசரியாவை போல தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில நீங்கள் துணிந்து இருக்கணும். தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில நீங்கள் துணிந்து நிற்கிறால் கர்த்தர் இன்றிலிருந்து உங்களை கர்த்தர் 10 மடங்கு சமர்த்தர்களாக ஆக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தானியேலுக்கும் மீஷாவேலுக்கும் அசரியாவுக்கும் அனனியாவுக்கும் முன்பாக சவால் நிறைந்த சூழ்நிலைகள் இருந்தன.
இந்த சூழ்நிலைகளின் மத்தியில தானியேலாவது, அனனியாவாவது, மீஷாவேலாவது, அசரியாவாவது தன்னுடைய தகுதிகள், தன்னுடைய பண்புகள், தன்னுடைய மதிப்புகளை அவர்கள் சுற்றிலும் இருக்கிற வேறு கலாச்சாரத்தோடு பகிர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்தவர்கள். கர்த்தருடைய அடியார்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில இந்த சகோதரர்கள் எல்லாருமே துணிந்து நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்தபடியாக இவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாக சிறந்தவர்களாக விளங்கினதற்கு அடுத்த காரணம் என்னவென்றால், வித்தியாசமான சூழ்நிலைகள் தங்களுடைய வழிபாட்டிற்கும், தங்களுடைய நம்பிக்கைக்கும், தங்களுடைய விசுவாசத்திற்கும் வித்தியாசமான சூழ்நிலைகள் இருப்பினும் தேவன் அவருடைய முன்னேற்பாடுகளை தேவன் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்களை அவர்கள் நம்பி தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அடியார்களே, இந்த 4 சகோதரர்களுடைய சரித்திரத்துல நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பகுதிகளிலே அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாக விளங்கினார்கள். சகல எழுத்திலும், சகல ஞானத்திலும், அறிவிலும், சாமர்த்தியத்திலும் இம்மூன்று பேர் சிறந்து விளங்கினார்கள். 4வது நபராயிருக்கிற தானியேல் எழுத்திலும், ஞானத்திலும், அறிவிலும், சாமர்த்தியத்திலும் மாத்திரமல்ல, சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிவிக்கத்தக்க அறிவுள்ளவனாய் விளங்குவதில் 10 மடங்கு சமர்த்தர்களாய் விளங்கினார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் போது அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த 4 வாலிபர்களை போல நீயும் ஏன் மாறக்கூடாது? மாறுவதற்கு கஷ்டமா? கஷ்டமே இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற சத்தியத்தை நீங்கள் கவனமாய் கேட்டீர்களா? நிச்சயமாக நீங்கள் மாற முடியும். இந்த 4 வாலிபர்களும் 4 கொள்கைகளை பின்பற்றினார். என்ன கொள்கைகள்? முதலாவது கொள்கை என்னவென்றால், எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டியதா இருப்பினும் தேவனுக்கு கீழ்ப்படிய தீர்மானம் எடுத்தனர். நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிவோம். இதுதான் அவருடைய 4 கொள்கைகளிலே முதல் கொள்கை. இரண்டாவது கொள்கை என்னவென்றால், தேவன் ஏற்படுத்தின முன்னேற்பாடுகளை நம்பினர். They trusted in God's provision. That was the second principles. அதுதான் அவர்கள் பின்பற்றின இரண்டாவது கொள்கை. மூன்றாவது கொள்கை என்னவென்றால், ஞானத்திலும்
உடல் சார்ந்த ஆரோக்கியத்திலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக மேன்மையுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்கிற அந்த கொள்கையை அவர்கள் பின்பற்றினார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த 4 பேரும் சிறந்து விளங்கினார்கள். எப்படி சிறந்து விளங்கினார்கள்? தேவனுடைய ஒளியை பிரகாசிக்கக்கூடிய கலங்கரை விளக்கமாக அவர்கள் விளங்கினார்கள். தேவனுடைய ஒளியை பிரகாசிக்கக்கூடிய கலங்கரை விளக்கமாக அவர்கள் விளங்கினபடியால் இந்த 4 கொள்கைகளையும் இந்த 4 வாலிபர்களும் கடைபிடித்தபடியினால அவர்கள் அந்த கல்தேய தேசத்தில் இருந்த, அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்த ஈவன் நேபுகாத்நேச்சார் என்கிற அரசரை விட அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாக சிறந்தவர்களாக விளங்கினார்கள். அருமையான சகோதரி சகோதரி, இப்பொழுது உன்னுடைய இருதயத்தில் ஒரு பாரம் உண்டா? ஒரு வார்த்தை உண்டா? நான் கூட தானியேலை போல, அனனியாவை போல, அசரியாவை போல, மீஷாவேலை போல நான் 10 மடங்கு சமர்த்தனாக விளங்க வேண்டும், 10 மடங்கு சிறந்து விளங்க வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் தீர்மானித்தால் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது resolving to obey God. இந்த 4 வாலிபர்களும் இவங்க இந்த 1ஆம் வசனம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, தானியேல், அதுக்கப்புறம் மீஷாவேல், அனனியா, அசரியா, இந்த 4 பேரும் 14 வயசுல இருந்து 16 வயசா இருக்கும்போது எழுதப்பட்டது. எல்லாருமே வாலிப பிள்ளைகள். இந்த வாலிப பிள்ளைகள் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, நாங்கள் தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிவோம். We will obey God. தானியேலும் அவருடைய நண்பர்களும் உறுதியான நம்பிக்கையுடன் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்கிற தீர்மானத்தை எடுத்தார்கள். ராஜாவுடைய வற்புறுத்தல்கள், ராஜாவுடைய கோரிக்கைகள் இந்த 4 வாலிபர்களை அழுத்திக் கொண்டிருந்தார். அவர்கள் தங்களுடைய பண்புகளை, தங்களுடைய மதிப்புகளை விட்டுக் கொடுக்க, ஒத்து போக, சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஆகவேதான் கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்தார் மத்தியில உயர்த்தினார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ இந்துக்கள் மத்தியில, இஸ்லாமியர் மத்தியில, சீக்கியர் மத்தியில, புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில, மற்ற கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில இருக்கிறார். உன்னுடைய உறுதியான நம்பிக்கையை, உன்னுடைய உறுதியான நம்பிக்கையில நிலைத்திருக்க நீ வார்த்தையோடு இருக்கிறாயா? இந்த 4 வாலிபர்களும் மேல்ஷா என்கிற மேற்பார்வையாளரிடம் என்ன கேட்டாங்க?
10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடி தண்ணீரை கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற மற்ற வாலிபருடைய முகங்களை ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் அப்படின்னு ஒரு அனுமதி கேட்டாங்க. ஏன் அனுமதி கேட்டாங்கன்னா, தங்களுடைய நம்பிக்கையில அவர்கள் எப்படி இருந்தாங்க? மன உறுதியோடு. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கூட அந்நிய தெய்வங்களை வழங்குகிற மக்கள் மத்தியில இருக்கிறாய். உன்னுடைய உறுதியான நம்பிக்கையை நீ அவர்கள் மத்தியில கடைபிடிக்கிறாய். அப்படி கடைபிடித்தால் கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். நான் உன்னையும் 10 மடங்கு சிறந்தவனாக மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு அருமையானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் இந்த தேவனுக்கு கீழ்ப்படிவதற்குரிய பொருத்தமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அதுல 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. தானியேல் 3, 17, 18 வாசித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்று இருக்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொன்னார். உலக பிரகாரமான விக்கிரக ஆராதனை ஊக்கப்படுத்துகிற அந்த ராஜாவுக்கு இந்த 3 வாலிபர்களும் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிய உனக்கு மனம் இருக்குமானால் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உன்னை 10 மடங்கு சிறந்தவனாக மாற்ற அவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருக்கு அருமையானவர்களே, தேவன் அடுத்தபடியாக இவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். தேவனுடைய முன்னேற்பாடுகளில் இந்த 4 வாலிபர்களும் நம்பிக்கையோடு இருந்தார். தேவனுடைய முன்னேற்பாடுகளில் இந்த 4 வாலிபர்களும் நம்பிக்கையோடு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 வாலிபர்களும் ஏன் ராஜாவுடைய போஜனத்தையும் ராஜா கொடுத்து அனுப்பின திராட்சை ரசத்தையும் பருகவில்லை? உங்களுக்கு தெரியுமா ஏன் பருகவில்லை? ராஜ போஜனம் இருக்கும், நல்ல ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம். ஆனா இந்த 4 பேரும் ஏன் ராஜாவுடைய போஜனம்
என்ன காரணம்? நீங்க எல்லாரும் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க. 10 கற்பனைகளை நீங்க வாசிச்சிருக்கீங்க. 10 கற்பனையில முதல் கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவர்கள் என்ன அர்த்தம்? பொம்மைகள் அல்ல. தேவர்கள் என்று சொன்னால் உன்னுடைய மனைவி ஒரு தெய்வம், உன்னுடைய தொழில் ஒரு தெய்வம், உன்னுடைய ஜாதி ஒரு தெய்வம், உன்னுடைய ஆசை விருப்பங்கள் ஒரு தெய்வம், உன்னுடைய அழகே ஒரு தெய்வமா. ஆண்டவர் சொன்னாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த கட்டளையை இந்த 4 பேரும் பின்பற்றினாங்க. காரணம் என்னன்னா, ராஜாவுடைய போஜனம், ராஜாவுடைய பானம் முதல்ல விக்கிரகத்துக்கு முன்னால கொண்டு போய் வைக்கப்பட்டு பூஜையெல்லாம் முடிச்ச பிற்பாடுதான் அந்த போஜனம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதுங்களா? ஆகையினால்தான் அவங்க என்ன பண்ணாங்க? ஆகையினால நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய முன்னேற்பாடு என்ன? தேவனுடைய முன்னேற்பாடு நான் என்ன பண்ணேன்? நான் உன்னுடைய அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நீ பருப்பு முதலான அந்த வகையைச் சேர்ந்த உணவை நீ புசித்தாலும் இந்த 4 வாலிபர்களுக்கும் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இதுதான் தேவனுடைய முன்னேற்பாடு. ஆகவே ராஜாவுடைய போதனத்தை நம்பவில்லை, ராஜாவுடைய பானத்தை நம்பவில்லை, தேவனுடைய முன்னேற்பாடுகளை நம்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாயா? கர்த்தர் உனக்கு நல்ல முன்னேற்பாடுகளை கொடுக்க உன் பக்கத்திலேயே இப்பொழுது இருக்கிறார். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? உன்னுடைய செல்வம், உன்னுடைய புகழ், உன்னுடைய பதவி, இது ஒன்றும் உனக்கு தெய்வமாக இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்? தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற முன்னேற்பாட்டை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். வசனம் 15-16 பாருங்க. ராஜா அவர்களோடு பேசினான். 15-16 பாருங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போதனத்தை புசிக்க எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பருப்பு சாப்பிட்டதுனால முகம் களை வரல, பருப்பு சாப்பிட்டதுனால சரீரம் புஷ்டியா மாறல. தேவனுடைய கட்டளைக்கு அந்நிய தேசத்திலும் விக்கிரக ஆராதனைக்காரர் மத்தியிலும் அவர்கள் கீழ்ப்படிந்ததுனால்தான் அவர்களுக்கு முகத்தடை வந்தது, அவருடைய சரீரம் புஷ்டியா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, கர்த்தர் தேவனை அறியாத மக்கள் மத்தியில, தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியில உன்னை கர்த்தர் வித்தியாசமானவனாய் மாற்றுகிறார்.
கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள படித்தவர்கள், பண்டிதர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள் எல்லாருக்கும் மத்தியில இவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாக விளங்கினார்கள். விளங்க பண்ணினவர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மெய்யான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நீங்க பாருங்க, எதுல 10 மடங்கு சமர்த்தர்களாக? முதல்ல ஞானம். ஞானம் அர்த்தம் உள் பார்வை, புரிந்து கொள்ளுதல். Insight and understanding, that is called ஞானம். அதுதான் ஞானம். கர்த்தருடைய பிள்ளையே, உள் பார்வை இல்லாத மக்கள் மத்தியில் நம்ம வாழ்க்கை நடத்துறோம். புரிந்து கொள்ளுதலை கடைபிடிக்காத மக்கள் மத்தியிலே நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். நமக்கு தேவை என்ன? ஞானம். ஞானத்துல இந்த 4 பேரை இருந்தாங்க, 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தாங்க. அடுத்தது என்ன? அறிவு. அறிவுனா என்ன அர்த்தம்? விழிப்புணர்வு, உள்ளுணர்வு. அறிவுனா என்ன அர்த்தம்? அவேர்னஸ் அண்ட் பர்செப்ஷன். இதுதான் நாலேஜ். அறிவுனா என்ன அர்த்தம்? அவேர்னஸ் அண்ட் பர்செப்ஷன். அவேர்னஸ் அண்ட் பர்செப்ஷன் என்ன அர்த்தம்? விழிப்புணர்வு, உள்ளுணர்வு. இதுல 10 மடங்கு அவர்கள் எப்படி இருந்தாங்க? சமர்த்தர்களாக இருந்தாங்க. அடுத்தது என்ன? அடுத்தது எப்படி? முகக்கடை, சரீர புஷ்டி. முகக்கடை, சரீர புஷ்டி. ஆமென், அல்லேலூயா. தோற்றத்திலும் உற்சாகத்திலும் 10 மடங்கு இந்த 4 பேரும் சிறந்து விளங்கினார்கள். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, சரீர ஆரோக்கியத்துல இந்த 4 பேரும் 10 மடங்கு சிறந்தவர்களாக விளங்கினார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தானியேலின் தேவன், அசரியாவின் தேவன், மீஷாவேலின் தேவன் ஒரு பக்கத்துல நிற்கிறார். உனக்கு சரீர புஷ்டி வேணுமா? உனக்கு முகக்கடை வேணுமா? உனக்கு அறிவு வேணுமா? உனக்கு ஞானம் வேணுமா? ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? எல்லா ஞானத்தை விட மேலான ஞானம். ஆண்டவர் கொடுக்கிற அறிவு எப்படிப்பட்ட அறிவு? உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவை விட மேலான அறிவு. இந்த அறிவை பெற்றுக்கொள்ள, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள, இந்த சரீர ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருந்தால் ஆவியானவர் உனக்குள்ளே வந்து உன்னை அப்படிப்பட்டவராய் மாற்ற அவர் இப்பொழுதே விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், இந்த 4 வாலிபர்களும் ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்தாங்க. ஆனா கூட்டத்துக்குள்ள இருந்த இந்த 4 வாலிபர்களும் தனித்து தெரியாது, அவர்கள் தனித்தவர்களாக தெரியப்பட்டார்கள். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, இவர்கள் 4 வாலிபர்களும் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அல்லேலூயா. 17வது வசனத்தை வாசிங்க. இந்த 4 வாலிபர்களும் தேவன் சகல இடத்திலும் ஞானத்திலும் அறிவையும்
இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நீ உன்னுடைய ஊர்ல, உன்னுடைய தெருவில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய சமுதாயத்தில் தனித்தன்மை வாய்ந்தவனாக விளங்க விரும்புகிறாயா? கர்த்தர் தானியேலின் தேவன் உனக்கு தனி சிறப்பு வாய்ந்த ஞானத்தையும் அறிவையும் தானியேலை போல, மீஷாவை போல, அசரியாவை போல, அனனியாவை போல உனக்கு இப்பொழுதே கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நீ தனிப்பட்ட தனி சிறப்பு வாய்ந்த ஞானத்தையும் அறிவையும் நீ பெற்றவனாக காட்பாடியில நீ வாழ்ந்தாயானால் கர்த்தர் உன்னை எப்படி வைப்பார்? உனக்கு என்ன கொடுப்பார்? அசாதாரணமான தைரியத்தை கொடுப்பார், பற்றுறுதியையும் செயல்முறையில காட்டும்படி செய்வார். அசாதாரணமான தைரியத்தை கொடுத்து அந்த அசாதாரணமான தைரியத்தினால பற்றுறுதியை செயல்முறையில காட்டும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பாருங்க, ராஜாவுடைய உணவை புறக்கணித்தால் யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனா 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேலும் மீஷாவேலும் அசரியாவும் அனனியாவும் என்ன செய்தாங்க? தைரியத்தையும் பற்றுறுதியையும் செயல்முறையில காண்பித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ செயல்முறையில காட்டினபடினால அவருடைய பலன் என்ன? ராஜாவினுடைய கவனத்தை ஈர்த்தார்கள். ராஜாவுடைய ராஜாவுடைய கவனத்தை ஈர்த்தார்கள். இருபதாம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன? கண்டா. என்ன கண்டா? ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாலும் அதுல எப்படி கண்டா? 10 மடங்கு சிறந்தவர்களாக கண்டா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் உன்னை 10 மடங்கு சமர்த்தர்களாக காண வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய அசாதாரணமான தைரியத்தையும் உன்னுடைய பற்றுறுதியையும் உன்னுடைய செயல்முறையில நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அப்போ உங்களுக்கு சரியா விடாது. கோபாலபுரத்துல நாங்க வீடு கட்டினோம். முதல்ல கீழ்த்தளத்தை கட்டினோம். கீழ்த்தளத்தை முடிச்ச பிற்பாடு மேல் தளத்தை கட்டினோம். அந்த கட்டடத்தை கட்டினவர் யாருன்னா திருவள்ளுவர் நகரை சேர்ந்த கோவிந்தன் என்கிற மேஸ்திரி. கோவிந்தன் என்கிற மேஸ்திரி. இப்போ கட்டடம் மிக நேர்த்தியா கட்டி எழுப்பப்பட்டது. லிண்டல் லெவலுக்கு சுவர்கள் எல்லாம் எழுந்துவிட்டன. இப்போ தளம் போடுகிற நாள், தளம் போடுகிற நாள் வந்த பொழுது
கோபாலபுரத்து ஆகாயத்தை பார்க்கும்போது ஆகாயத்துல கார் மேகம் வந்துவிட்டது. கார் மேகம் வந்த உடனே மேஸ்திரி என்ன பார்த்து கேட்கிற, ஐயா கார் மேகம் வந்துச்சு, மழை ரொம்ப பலமா வரப்போகுது, என்ன பண்ணா அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், மேஸ்திரி வேலையை நிறுத்தாத, போடு, என்ன போடு, தளத்தை போடு, தளத்தை போட்டு மழை எப்போ வரும் தெரியுமா? இப்ப மழை வர, எப்போ மழை வரனா பாத்தி கட்டும் போதுதான் மழை வரும். அதே மாதிரி இன்னைக்கு சிந்தனை நிற்கிறார் உட்காந்துருக்கிறாரு, அவர் போய் கோவிந்த மிஸ்திரி கேட்பார் சொல்லுங்க, பாத்தி கட்டி எல்லாம் முடிச்ச பிற்பாடு மழை தூரல் ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு என்ன வேணும்? பற்றுறுதியும் அசாதாரணமான தைரியமும் வேணும். காரணம் என்னன்னா, இந்த வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர். ஆகவே கர்த்தர் கால சூழ்நிலைகளை, மேகங்களை, கர்த்தருடைய பிள்ளைகள் வீடு கட்டும்போது அவர் அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வாசப்படி வச்சார். வாசப்படி வைக்கும்போது, ஐயா வாசப்படி வைக்கிறோம், வாசக்கால் வைக்கிறோம், மாலை போடுறதே அப்படின்னு. அதுக்கப்புறம் பூஜை பண்ணணுமே. நான் சொன்னேன், பூஜையும் மாலையும் நிறுத்து, என்ன செய்யணும், என்ன செய்யலையா? நான் சொன்ன, உனக்கு லட்டு தானே வேணும், லட்டு வேணும், எவ்வளவு வேணும் வாங்கி கொடுக்குறேன், நல்லா லட்டை சாப்பிடும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, லட்டை வாங்கி வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன். கொடுத்த உடனே நல்லா லட்டை சாப்பிட்டேன். கர்த்தருக்கு நன்மையானவர்களே, தானியேலை போல, மீஷாவை போல, அனனியாவை போல, அவன் அசரியாவை போல நீங்க எப்படி இருக்கணும்? அசாதாரண தைரியம் உள்ளவர்களாய். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஒரு கூட்டத்துல உங்க போதகராகிய நான் ஒரு கூட்டத்துல நின்று, என்ன கூட்டம்? மேஸ்திரிகளுடைய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில நீ எப்படி இருக்கணும்? 10 மடங்கு சமத்தனா இருக்கணும். நீ சொல்ற பாருங்க, இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் இடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். நீ விசுவாச வார்த்தையை சொன்னா கர்த்தர் அதன்படி கிரியை செய்வார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்த பாத்தி கற்ற வரைக்கும் மழை வருது. இன்னைக்கு கூட நீங்க போய் கேட்பாருங்க, அங்கதான் இருக்காரு, அவரை கேட்டா சொல்ற. அப்புறமா முடிச்ச உடனே அந்த தர முடிச்ச உடனே எங்க வந்து சொல்ற, ஐயா நானும் எத்தனையோ கிறிஸ்தவரை பார்த்துருக்கேன், உங்க மாதிரி ஒரு கிறிஸ்தவரை பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அவர் என்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னார், ஐயா நான் எத்தனையோ கிறிஸ்தவரை பார்த்துருக்கேன், ஆனா உங்க மாதிரி பார்த்துருக்கேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் மழையை கூட நிக்க வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் மழையை கூட நிக்க வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட திருச்சபையில நீங்க இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கணும்? போதகம் போல. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நன்மையானவர்களே, தானியேலுடைய நண்பருடைய கதை இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுது?
நாம் என்ன செய்யணும்? முதல்ல தேவனுக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். அடுத்தது ஆண்டவர் நமக்கு செய்து வைத்திருக்கிற முன்னேற்பாடுகளில் நம்பிக்கை வைக்கணும். மூன்றாவது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அறிவும் புத்தியும் அவருடைய வாயிலிருந்து வரும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஞானத்தை நம்ம தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளும் 10 மடங்கு சிறந்ததாக விளங்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 138 வாசிங்க. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிப்பார் என்று வசனத்தில் சொல்லுது. அதை என்ன பண்ணணும்? 100க்கு 100 நீ நம்பணும். ஏன் செய்து முடிப்பார்? அவர் கிருபை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? கிருபை உள்ளவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் தமது கையின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கையின் கிரியைகளினால் எனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய கரத்தின் கிரியினால் எனக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அடுத்த வசனத்தை வாசிங்க. யோபு 42:2 வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளையே, 10 மடங்கு சமர்த்தனாக நீ விளங்க வேண்டும் என்று அவர் உனக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். அந்த சொன்னதை நீ கேட்ட, நீ யோசிக்கிற, பாஸ்டர் சொல்றது எனக்கு நடக்குமா? நான் சொன்னீங்க, கர்த்தர் என்னை சொல்ல வைத்திருக்கிறார். ஆகவே 10 மடங்கு சிறந்து விளங்கினா என்ன 4 கொள்கைகளை பின்பற்றணும்னு சொன்னேன். அதான் நீங்க கேட்டீங்க. இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா யோபு பக்தன் சொன்னது போல கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நாம் எல்லாரும் எழுதிப்போம். வலது கரத்தை உயர்த்துவோம். இந்த ஜெபத்தை செய்யுங்க. ஜீவனுள்ள எங்கள் தேவனே, வாக்கு மாறாத நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, தானியேலுடைய வாழ்க்கையில, அனனியாவுடைய வாழ்க்கையில, மீஷாவேலுடைய வாழ்க்கையில, அசரியாவுடைய வாழ்க்கையில அவருடைய முகத்தை கடையுள்ளதாக, சரீரம் புஷ்டி உள்ளதாக, ஞானத்திலும் எழுத்திலும் நீர் சாமர்த்தியத்தை கொடுத்தது போல தானியேலை சகல
சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாய் மாற்றினது போல என்னையும் 10 மடங்கு சமர்த்தனாக மாற்ற இப்பொழுது எனக்கு முன்பாக நீர் காத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பா பிதாவே, உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரத்தை என் மேல் வையுமாட்டவர். நான் கூட இந்த எல்லாவற்றிலும் ஞானத்திலும் அறிவிலும் சரீர ஆரோக்கியத்திலும் நான் சிறந்து விளங்க வேண்டும். 10 மடங்கு சமர்த்தனாய் இருக்க வேண்டும். என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டபடியாக வந்தேன். இன்று முதல் நான் விசுவாசித்தபடியே, நான் அறிக்கை செய்தபடியே நான் ஆவே என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில்